ஒர்க் பிளேஸ்ல மத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கும் ஒரு விசிபிள் ஆக்ஷனும் நம்ம ஏன் எடுக்க மாட்டோம்? யோசிச்சிருக்கீங்களா? காரணம், இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஃபெயிலியர்ஸ் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இன்னும் ரீஃப்ரேம் செய்யப்படாம இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஆசைதான் நல்லா பிரசன்டேஷன் பண்ணணும், எல்லாருக்கும் நம்ம கான்பிடண்டா இருக்கணும், நம்ம ஒரு டீமை லீட் பண்ணணும், நம்ம கான்ஃபிளிக்ட நம்ம சால்வ் பண்ணணும்னு. இருந்தும் கூட நமக்குள்ள இன்னொரு தாட் இருக்கு. என்னன்னா, என்னாலாம் மாற முடியாது, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இது தானா மாறினா பார்க்கலாம், நம்ம இதை அப்படியே நம்ம இருக்கிறத நம்ம டாலரேட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் நம்மளுடைய ஒரு பிலீஃப்ஸா இருக்கு. அதாவது என்னுடைய ஃபெயிலியர்ஸ் வச்சு நான் என்னுடைய ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னாடி பேசுனது கிடையாது, அதனால இப்பயும் பேச முடியாது. நான் முன்பு பிரசன்டேஷன் சரியா பண்ணல, நான் பேசும்போது சிரிச்சிட்டாங்க, அதனால என்னால அது முடியாதுன்னு. ஃபெயிலியரை நம்ம ஒரு என் பாயிண்டா நினைக்கிறோம். பட் ஃபெயிலியருங்கிறது அது என் பாயிண்டா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். இதை கேட்டிருக்கீங்களா? நீங்க முன்னாடி ஃபெயில் ஆயிட்டீங்க, நீங்க முன்னாடி சரியா பேசல, நீங்க முன்னாடி கான்ஃபிடண்டா இல்ல, முன்னாடி உங்களை பார்த்து சிரிச்சுட்டாங்க, முன்னாடி நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க, முன்னாடி நீங்க பேசும்போது மைண்ட் பிளாங்க் ஆயிட்டு எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஒரு எம்பரேஸ் ஆனிச்சு உங்களுக்கு. பட் அது என் பாயிண்டா? அதோட உங்க ஜேர்னி முடிஞ்சிடுச்சா? அல்லது ஃபெயிலியர்ங்கிறது ஒரு ஃபீட்பேக்கா? நான் ஏன் பேசல, எதனால நான் ஸ்டக் ஆனேன், எதனால என்னால தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்க முடியல, எதனால என்னால முழுசா மாற முடியலன்னு அந்த ஃபீட்பேக் தான் ஃபெயிலியர். அவர் வேலை எப்பொழுது நான் ஒரு ரிசல்ட்டுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், அப்போ எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கல, நான் இடையிலே ஸ்டக் ஆகுறேன், இடையிலே கிவ் அப் பண்றேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது, மத்தவங்க என்ன டிஃப்ரெண்டா பாக்குறாங்க, அந்த சுச்சுவேஷன்ல நான் வந்து அந்த இடத்துல ஒரு எம்பரஸ் ஆகுறேன், அவமானம் நடக்குது, நான் ஒரு அன்கம்ஃபர்ட் ஆகுறேன், நான் அங்க கான்பிடண்டா இல்ல, நான் வந்து முழுசா ஒரு ஆத்தென்டிக்கா நான் ஒரு உள்ள ஃப்ரீயா நான் ஃபீல் பண்ணல. அந்த மொமெண்ட்ஸ்ல எனக்கு என்ன விஷயங்கள் நான் கத்துக்க வேண்டி இருக்கு, இந்த ஃபெயிலியரை நான் எவ்வாறு ஃபீட்பேக்கா எடுத்துக்கலாம்னு நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய லைஃப் வந்து மாறுது. அப்போ நீங்க உண்மையிலேயே கான்பிடன்ஸ் நோக்கி நீங்க நகருவீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண அனைத்து மிஸ்டேக்ஸும், இதுக்கு முன்னாடி நீங்க ஃபெயில் ஆன அனைத்து எஃபர்ட்ஸுமே அது எண்ட் பாயிண்ட் கிடையாது, அதோட உங்க ஜேர்னி முடியல. இட்ஸ் ஆல் ஸ்டார்டிங் பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, உங்க ரிசல்ட் வந்து ஒரு 100 ஸ்டெப் நீங்க நடந்துட்டீங்கன்னா நீங்க தன்னம்பிக்கையா மாறிடுவீங்க, பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணுவீங்க, பீப்புள் ஹேண்ட்லிங் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு 5 ஸ்டெப்பா இருக்கலாம், 5 ஸ்டெப் நடந்து நீங்க தோத்துருக்கலாம். நீங்க அங்க ஐயோ தோத்துட்டமேன்னு சொல்லி, இங்க வரமாட்டேது, ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம அங்க கிவ் அப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸை பத்தி நம்ம நினைக்கவும் இல்லை, நம்ம திரும்ப அங்க போறதுக்கும் பயப்படுறோம். ஐயோ அந்த ஃபெயிலியர் வந்து நல்லா டேஸ்டா இல்லைங்க, அது ரொம்ப கசக்குது எனக்கு அப்படிங்க. அது எல்லாருக்குமே உள்ளதுதான். ஃபெயிலியர் வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் கசக்க தான் செய்யும். அதனால நம்ம திரும்ப போவதுக்கு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நீங்க ஆக்ஷன் எடுக்காத ஒரே காரணம் என்ன தெரியுமா? திரும்ப அந்த எம்பரேஸ்மெண்ட், இந்த நர்வஸ் சிஸ்டம் வேண்டாங்குது. திரும்ப அந்த எம்பரேஸ், அந்த ஒரு அன்கம்ஃபர்ட்னஸா இந்த நர்வஸ் சிஸ்டம் வேண்டாங்குது. அந்த லோவா ஃபீல் ஆகிற அந்த ஒரு லோ கான்பிடன்ஸ் சுச்சுவேஷனை, அந்த ஃபெயிலியர் சுச்சுவேஷனை இந்த நர்வஸ் சிஸ்டம் வேண்டாம்னு சொல்லுது. அதனாலதான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முற்பட மாட்டோம். ஆனா இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா நான் பண்ண வேண்டியது என்ன? 5 ஸ்டெப்ல நிக்க கூடாது. 5 ஸ்டெப்ல நான் பின்வாங்கிட்டேன், நான் தோத்துட்டேன். திரும்ப அந்த ஸ்டெப்ஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். அடுத்த 2வது முறை நீங்க கண்டினியூ பண்ணும்போது ஒரு 10 ஸ்டெப் நீங்க போவீங்க. திரும்ப நீங்க ஒருவேளை ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த முறை போகும்போது 20 ஸ்டெப் போவீங்க. அடுத்த முறை அது 40 ஸ்டெப்பா மாறும். அடுத்த முறை அது 60 ஸ்டெப்பா மாறும். இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஜேர்னில எவால்வ் ஆகணுமே தவிர, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு உடனடியா கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், நான் பயந்துகிட்டு இருக்கேன், திரும்ப அது எனக்கு வேண்டாம்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா ஒருபோதும் நம்மளால கான்ஃபிடண்டா மாற முடியாது. ஒருபோதும் நம்மளால ஒரு பிரசன்டேஷன் பண்ண முடியாது. ஒருபோதும் நம்ம ஒரு லீடரா நம்ம மத்தவங்க முன்னாடி நம்ம நிக்க முடியாது. இந்த கேள்வி என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ்டேக்ஸையும் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபெயிலியர்ஸையும் காரணம் காட்டி இதோட உங்க ஜேர்னியை குவிட் பண்ண போறீங்களா? அல்லது இது குவிட் பண்றதுக்கான நேரம் கிடையாது, இது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஆரம்பிப்பதற்கான நேரம்னு முடிவெடுத்து அந்த 100 ஸ்டெப்பையும் நடக்க நான் எப்படி நகர்றது, நான் எப்படி அந்த 100 ஸ்டெப்பை என்னுடைய ஒரு நார்த் ஸ்டாரா வச்சு அதை நோக்கி நான் எப்படி ஸ்டெப் எடுக்கிறது, நான் டெய்லி என்ன பண்றதுன்னு இந்த ஸ்மால் ஆக்ஷன்ஸ் நோக்கி நீங்க நகர போறீங்களாங்கிறது முக்கியமான கேள்வி. ஒருவேளை நீங்க 2வது கேட்டகரினா, இது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், நான் என்னுடைய சேஞ்சஸ்க்காக நான் டெய்லி ஆக்ஷன் எடுக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களால நிச்சயமா அத்தகைய ஒரு பர்சனை உங்களுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு இந்த 100 ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னில
ஸோ என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரக்கூடிய இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம எஸ்டிசியில என்ட்ரி ஃபேஸ் நம்ம பண்றோம் ஒரு 10 டேஸ்க்கு. ஸோ ஸ்மால் ரியல் ஒர்க் பிளேஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம உங்களை டெய்லி பண்ண வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஆக்ஷன். ஸோ நீங்க இந்த ஜேர்னியை ரொம்ப ஸ்மூத்தா ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க அது மட்டும் இல்லாம ஒரு கன்சிஸ்டன்டா நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணலாம். நான் உங்கள்ட்ட பர்சனலா கான்டாக்ட் பண்றேன். ஓகே, எஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். தேங்க்யூ.